வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது மோர் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ நான் இன்னைக்கு மோர் குழம்பு வந்து வெள்ளை பூசணி வச்சு பண்ண போகிறேன். ஸோ அதனால் முதல்ல வெள்ளை பூசணியை வேக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் கடாயில் வந்து தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். ஸோ ஓரளவு தண்ணி வந்து சூடான உடனே பூசணிக்காவை போட்டுடலாம். ஸோ இப்போ ஓரளவு தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை போட்டு ஸோ அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தேங்காய் அரைக்கலாம். ஸோ அதுக்கு தேங்காவோட 3 வெங்காயம், தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், ஸோ அடுத்து துவரம்பருப்பு 2 ஸ்பூனை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஸோ 3 வத்தல் பிச்சு போட்டிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை. ஸோ அடுத்து வேக வச்சுருக்க அந்த பூசணிக்காவை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்து அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அடுத்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அதையும் இப்போ சேர்த்துடலாம். ஸோ பூசணிக்காய் போட்டதுக்கப்புறம் உடனே இதை சேர்த்துடலாம். ஏன்னா நான் பூசணிக்காவை ஏற்கனவே வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்து 200 ml தயிரை வந்து மிக்சியில் ஒரே ஒரு சுற்று மட்டும் லைட்டாக சுற்றி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு கொதி மட்டும்தான் வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துலேயே இவங்க வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சா இப்போ உடனே ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா தயிர் வந்து தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஈஸியான மோர் குழம்பு ரெசிபி. தேங்க்யூ.